கரப்பாம்பூச்சி முன்னேற்ற கழகத்துக்காக தமிழ்நாட்டில் கால் ஊனிட்டு இருக்காங்க. உளவுத்துறையும் ஐபியும் இது கண்காணிச்சிட்டு. ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிகழ்வு, கப்பலோட்டிய தமிழர் சேலை பிடிச்சி இழுத்தார். நம்மளுடைய இளம் தலைமுறையினர் பேசுறதும், அந்த நிகழ்ச்சியை போட்ட உடனே ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இருப்பான். அந்த ப்ரொடியூசரு செருப்பு எடுத்து அவனை அடிச்சிருப்பான். ஆக்கிறேன். நீங்கள் நம்ம நாட்டை முதல்ல யார் அடிமைப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர்கள் அப்படின்வாங்க. கிடையாது, பிஸ்னஸ் மேன். தேவையில்லாதெல்லாம் போராட்டம் அப்படின்ற ஒரு ஜென்சி மனநிலையும் இழந்த ஒரு இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எதற்கு போராட்டம்லாம் தெரியாது, எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். ஆனால் தங்கத்தை வெளிநாடுகளில் வாங்கும் போது டாலராக கொடுக்கும். வாங்குற தங்கம் முதலீடாக மாற்றினா போய் டம்ப் ஆகுது. அப்போ நம்ம அந்நிய செலவாணி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால தான். ஆனால் மக்களுக்கு என்ன பயம்னா, கவர்மெண்ட் நம்பி கொடுத்தா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பயம். இந்த மாதிரி மனநிலை இன்னைக்கு இருக்கு, எல்லாத்தையுமே இருக்கு. விழிப்புணர்வு இல்லைன்ற எஃப்சிஆர்ஏ கொண்டு வந்தது காங்கிரஸ்லாம் எடுத்து பேசியிருந்தாங்கன்னா, அன்னைக்கு கொண்டு வந்தது இந்திரா காந்தி. மிஷினரிஸுடைய சேவை அளப்பரியது. மிஷினரின்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு கல்வின்றது பெரும்பாலான ஏழை மக்கள், நடுத்தர மக்களுக்கு போய் சேர்ந்துருக்காங்க. மெய்வர மாற்றம் வரும். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சார். சுதந்திர தினம் இது 80வது சுதந்திர தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே 80 வருடங்களை நம்ம கடந்துட்டோங்கிறது, அந்த 80வது வருடத்துல நாம இருக்கோங்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு கிடைச்சதுல இருந்து எதுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேசுறது கூட ஒரு சுதந்திரமா தான் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இதுக்கு நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க. ஒரு பேச்சுரிமைங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. எழுத்துரிமைங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. கருத்துரிமைங்கிறது தெரியப்படுத்துறது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அவ்வளவு உரிமைகளை நம்ம பேசுறதுக்காக நிறைய பேர் போராடி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்க இந்த சுதந்திர நாளுக்கு இந்த உரிமைகள் எப்படி இருக்கு, இன்னைக்கு நசுக்கப்படுதா, அது ஏற்றுக்கொள்ளப்படுதா, எல்லாருக்குமான ஒரு உரிமையா பார்க்கப்படுதா அப்படிங்கிறத தெளிவாக பேசி. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம், படிக்கிறோம். எத்தனை பேர் அதை படித்ததை உள்வாங்கினாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய காலத்தில் 70s 70s 80s இருந்த கல்வி முறைகளில் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றிய அந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ஜனங்கள்கிட்ட போயிருக்கான்னா, ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிகழ்வு, கப்பலோட்டிய தமிழர் சேலை பிடிச்சி இழுத்தார். நம்மளுடைய இளம் தலைமுறையினர் பேசுகிறதும், இளம் தலைமுறையினர் பேசுகிறத கூட நான் மன்னிச்சிருவேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவனுங்க எந்த அளவுக்கு அறிவு இருக்குது அவங்களுக்கு. நான் மரியாதை குறைவாக பெரும்பாலும் பேச மாட்டேன், ஆனால் இதுக்கு பேசலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஒரு மனிதர், மிகப்பெரிய லாயர், அவருடைய மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம். அவர் நினச்சிருந்தா அவருக்கு பல அரசு வழக்கறிஞர்னு வாங்கிட்டு காரு அது இதுன்னு ஒரு பெரிய ஒரு இதாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வெள்ளைக்காரனுடைய அடிமடியிலே கை வைக்கிறார். நீங்கள் போராட்டம் நடத்தினா கூட அவன் பொறுத்துக்குவான். நீங்கள் நம்ம நாட்டை முதல்ல யார் அடிமைப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர்கள் அப்படின்வாங்க. கிடையாது, பிஸ்னஸ் மேன். கிழக்கிந்திய கம்பெனி தான் நம்மளை அடிமைப்படுத்துது. உள்ள நுழையிறான், பிஸ்னஸ் பண்ணுறேன்றான். அப்புறம் பிஸ்னஸுக்கு பாதுகாப்பு ஒரு 10 பேர் வச்சுக்கிறேன்றான். அப்புறம் அவங்க கையில் ஆயுதத்தை வச்சுக்கிறேன்றான். அப்புறம் தாக்குறதுக்கு உரிமை கேட்குறான். இப்போ வரைக்கும் வணிகங்கள் தான் நம்ம அடிமை கைது. ஆமாம், அதுக்கு தான் சொல்ல வரேன். வணிகங்கள் தான். வணிகங்கள் நம்ம அடிமைப்படுத்துறது தான். நம்ம அதுக்கு அடிமை வர மாட்டதுன்னா பல விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே தான் பிரிட்டிஷ் ராணி கையில் போகுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கப்பலுக்கு எதிராக இவர் கப்பல் ஓட்டுறாரு. அப்போ அவன் கடுமையான கோபம் வருது அவனுக்கு. நீங்கள் ₹1 வாடகைன்னா அவர் 25 பைசாவுக்கு ஓட்டுறாரு. நம்ம ஜனங்க ஏறுறாங்க. அவர் சொத்தை விற்று பணத்தை திரட்டி என்னென்னவோ பண்ணி போய் அந்த கப்பலை வாங்குறாரு. அதுக்கு பணம் பத்தலன்னு திலகரும் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படி வாங்கின மனுஷன் 4 நாளுக்கு ஓட்டுறாரு, முறையான இதுக்கு ஓட்டுறாருன்னா, வெள்ளைக்கார கவர்மெண்ட் என்ன பண்ணுறான்னா அவனும் 20 பைசா கொண்டு வரான். இந்த ஜனங்க இவர் 4 நாளுக்கு ஓட்டுனதுனால தானே ₹1 20 பைசாவுக்கு வந்தான் அப்படின்னு பார்க்கல. அன்னைக்கும் இதே மாதிரி ஆட்டு மந்தை கூட்டம் வெள்ளைக்கார வண்டியில் போகுது. அப்போ இவருடைய கப்பல் இது இல்லாமல் நஷ்டத்தில் ஆகி பெரிய சிக்கலெல்லாம் அனுபவிக்கிறார். அதற்கு பிறகு தேச துரோகம் பண்ணாருன்னு கைது பண்ணி அவரை கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை மாதிரி போட்டு செக்கிலுக்கு வைக்கிறாங்க. கோணி தான் ட்ரெஸ்ஸு. அவ்வளோ கொடுமைகள் பண்ணுறாங்க. இந்த கைதுலலாம் ஒரு மாபெரும் போராட்டமே வெடிச்சது. போராட்டம் வெடிச்சது. அதுக்கப்புறம் சிறைக்கு போன பிறகு என்னாச்சு, சிறையிலேருந்து வெளியே வந்தோன்னா இவர் கிட்ட வரதுக்கு எல்லாம் பயந்தாங்க. அதற்கு பிறகு மண்ணெண்ணெய் விற்று பிழப்பு நடத்தினார். புத்தகங்கள், ஏராளமான புத்தகங்கள். அதனால அப்பேற்பட்ட ஒரு தியாகிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனம்
அவனுங்க அந்த நிகழ்ச்சியை போட்ட உடனே ப்ரொடியூசர்னு ஒருத்தன் இருப்பான். கண்டிப்பா. நீங்களாம் தொலைக்காட்சியில் வேலை செய்கிறீங்க. அந்த ப்ரொடியூசரு செருப்பு எடுத்து அவனை அடிச்சிருக்கணும், அந்த ஆங்கரை. அவனும் அதை போடுறான்னா அந்த ப்ரொடியூசரை ஹெட்டு செருப்பு எடுத்து அடிச்சிருக்கணும். அவனும் இது பண்ணல. அந்த ஹெட்டை அந்த முதலாளி கூப்பிட்டு செருப்பால் அடிச்சிருக்கணும். ஆனால் இன்னைக்கு என்னன்னா இதெல்லாம் போட்டால் போகுது. அப்போ அதுக்கு நாங்கள் சுதந்திர போராட்ட வீரர்களோட இழிவுபடுத்துவோம். எந்த வீரர்களை வாழ்க்கையே தொலைச்சிக்கிட்டு அங்கே இருந்தவங்களே இவங்க சுகபோகமாக உட்காந்து இப்படி தான் இன்னைக்கு சுதந்திரம் இருக்குது. நாம் இன்னைக்கு இதை கூட பேசுகிற அளவுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்குது. கண்டிப்பா. செக் இவர் வஉசி புடவை பிடித்து இழுத்தார், போட்டு ஓட்டினாரா, இப்படிலாம் பேசுற அளவுக்கு கேவலமான கருத்துக்களையும் பதிவு பண்ற அளவுக்கு சுதந்திரம் இருக்குன்னா அதுதான் நம்ம வாங்கணும். நீங்க சொன்னீங்க இவ்வளவு உரிமை இருக்குன்னு. முக்கியமானது கல்வி உரிமை. கண்டிப்பா. கல்வி உரிமைக்காக 2 இடத்துல நம்ம போராட வேண்டியது. அடிப்படை பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும். ஒன்று அன்றைய காலகட்டம், பிரிட்டிஷ் காலகட்டம். அது 2வது மேல் ஜாதியினர். இது 2க்கு எதிராகவும் ஒரு குரூப் போராடிச்சு. அதில் மிஷினரிகள் பங்கு பெரிய விஷயம். போராடி லண்டன் கோர்ட், அப்போ சுப்ரீம் கோர்ட்டு லண்டன், அவங்க அந்த உரிமையை கொடுக்குறாங்க. அவர்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் கல்வி கற்கலாம் அப்படின்னு. எது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த முறைகள் வளர்ந்து சுதந்திரம் அடைந்த பிறகு அரசியலமைப்பு சட்டம், ஆனால் அம்பேத்கர்லேருந்து அவர் தலைமையில் அந்த குழு பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு உலகத்துல மிக சிறந்த அரசியலமைப்பு சட்டங்கள் இந்திய இது ஒன்று. அப்போ இன்னைக்கு நாளைக்கு இப்படி வரும், நாளைக்கு இப்படி வரும்னு யோசிச்சு பல விஷயங்கள், சில விஷயங்கள் ரொம்ப பேர் மேலோட்டமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அரசியல் கட்சிகள்லேருந்து பலருக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அதோடைய ரியாக்ஷன் வேற மாதிரி போகும். அப்போ ஒரு விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதோடைய இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி மாறும், இந்த மாதிரிலாம். இப்போ அந்த அரசு பதவி கொடுத்தாரு. ஆமா சார், இப்போ அதை தான் கேட்க வந்தேன். என்னன்னா இப்போ நம்ம சுதந்திரத்தை பத்தி பேசும்போது போராட்டமும் ஒரு சுதந்திரமா தான் இங்க நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த காலத்து இளைஞர்கள் போராடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி சுதந்திரத்துக்காக போராடினாங்களோ இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு போராட்டம் வந்துடுது. ஏன்னா அப்படி பார்க்கும்போது நீங்க சொன்ன இந்த அரசு வேலை இந்த வடநாட்டுல பாத்தீங்கன்னா அரசு வேலைக்காண்டி போராடுறதா இருக்கட்டும், இங்க இந்த சிஜேபி போராட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் என்னன்னா தவறான எதுவும் வழிநடத்தல் போயிருமோ, இல்ல நம்ம இன்னும் இந்த தலைமுறை இன்னும் சிந்திக்க வேண்டியது இருக்கோ, இன்னும் நம்ம எதுக்காக போராடணும்னு சிந்திக்க வேண்டியது இருக்கும்னு ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு உளவியல் நிபுணர்கள் சொல்றது என்னன்னா, நீங்க கொஞ்ச நேரமாவது ஃப்ரீயா இருக்கணும், எதையாவது யோசிக்கணும், ஒரு பறவைகள் கத்துறதை பார்க்கணும், ஒரு புறா சூழ்நிலை பார்க்கணும், சக மனிதர்களை பார்க்கணும். இப்போ ரயிலில் போறீங்க, அப்படியே கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க, 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் பண்ணுவீங்க, 3ஆவது நாள் லைட்டாக விசாரிப்பீங்க, 4ஆவது நாள் ஏதாவது சாப்பிட தருவீங்க, அவர் தருவார். இப்படியே ஒரு நட்பு வளரும் எல்லா இடத்துலையுமே, பொது இடங்கள்ல. ஆனால் இன்னைக்கு உறவினர்கள் வீட்டுக்கு போனால் கூட, நான் ஒரு வீட்டில் பார்த்தேன், அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க, இவங்க ஃபேமிலிங்க, இவங்க பசங்களும் இருக்காங்க, அவங்க பசங்களும் இருக்காங்க, 4 பேரும் உட்காந்துருக்காங்க. 4 பேரும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் வச்சுட்டு குனிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த ஃபேமிலியில் கொஞ்சம் வயசானவங்க அவங்க மட்டும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு ரெடியானோன்னா சாப்பிட்றாங்க, மறுபடியும் செல்ஃபோன் வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் எப்படி முதல்ல முகமே மறந்துடும். இவர் 10 நாள் கழிச்சு வேற ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது இவருக்கு அவர் யாருன்னே தெரியாது. கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு இது. இன்னொன்று, கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது, சாட் ஜிபிடி, ஜெமினி நம்முடைய வளர்ச்சியை மேலும் மெருகேற்றுது. அதனால் அதையே நம்புகிற ஒரு கலாச்சாரம், ஒரு இளைஞர் கூட்டம் வந்துருச்சு. இதனால் என்ன ஆகுனா, சிந்தனை திறன், அதாவது கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குல்ல, அது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது இப்படியே போச்சுன்னா அடுத்த தலைமுறை ரொம்ப சிக்கலை சந்திக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் போராட்டம் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகின்ற வலதுசாரி மனநிலையும், தேவையில்லாதெல்லாம் போராட்டம் அப்படின்ற ஒரு ஜென்சி மனநிலையும் இழந்த ஒரு இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதற்கு போராட்டம்லாம் தெரியாது. என்னை கூப்பிட்டாங்க, நான் பார்த்தேன், எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன். இதுக்கு பேர் மாப் மென்டாலிட்டின்னு. இப்போ ஒரு பையன் நல்ல பையனாக இருப்பான், குட் சிட்டிசன், அதாவது குட் சமட்டேரியனா அதை சொல்லுவாங்க. அவர் அவ்வளோ நல்ல மனுஷனாக இருப்பார். ஒருத்தர் நீங்கள் பர்ஸ் கட்சிப்படுத்துறீங்க, பர்ஸு கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து கொடுப்பாரு, சார் பர்ஸு கீழே விழுந்துச்சுன்னு. ஆனால் அவர் ஒரு போராட்ட காலத்தில் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு கடையை சூறையாடினாங்கன்னா அவரும் உள்ள புந்து சூறையாடுவார், 2 பொருளை எடுத்துகிட்டு வருவார். அப்போ அவருடைய அந்த கேரக்டர் எங்கே போச்சு? இதுக்கு பேர் மாப் மென்டாலிட்டி. ஒரு கும்பலே சேர்ந்து அடிக்கிறது, உடைக்கிறது, வண்டியை பொது சொத்தை சேதப்படுத்துறது. அப்போ ஏன் போராட்டம் வந்தீங்க? என்ன போராட்டம்? எதுக்காக நான் வரணும்? எதுக்கு நான் இதில் கலந்துக்கணும்? போராட்டம் நடத்துகிறவன் யாரு? அவனுடைய பின்புலம் என்ன? அது போராட்டோடைய இது என்ன அப்படின்றதெல்லாம் எதில் எல்லாம் வந்தாங்க. நான் ஒரு ஜென்சி, நான் ஒரு இளைஞர், கூப்பிட்டாங்க, நான் வந்தேன், கோஷம் போடுவேன், இவர் சரியில்லை, இவருக்கு எதிராக போடும். இந்த மனநிலையில உருவாக்குறதுக்கு இன்னைக்கு பல விஷயங்களை பயன்படுத்துறாங்க சமூக வலைதளங்கள்ல. அதுக்கு இரையாகிற கூட்டங்கள் இன்னைக்கு இருக்கு. அப்படிதான் இந்த கரப்பாம்பூச்சி போராட்டத்தெல்லாம் பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா,
வெளிநாட்டு சக்திகள் இந்தியா போன்ற நாடுகள் நீங்க கேட்ட அந்த 70-80 ஆண்டுகள்ல இந்தியா அசுர வளர்ச்சி. நீங்க அமெரிக்காலாம் எடுத்துட்டீங்கன்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திரம் அடைஞ்சான். அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லா இதுவும் வளங்களும் அவன்கிட்ட இருக்கிற அளவுக்கு இதாயிடுச்சு. பிரிட்டன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் 200, 250, 300 வருஷம் உலகத்துல சுரண்டி சுரண்டி கொண்டு போய் அவங்க நாட்டுல சேர்த்தான் செல்வத்தை. அதுல பெரிய நாடு இந்தியா, இன்னும் பல நாடுகள், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம், பிரெஞ்சு, பிரான்ஸு, ஸ்பெயின், எல்லாருமே இந்த மாதிரி கொள்ளையடிச்சாங்க. அந்த கும்பல் வந்து கொள்ளையடிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலதான் நம்ம எல்லாருக்குமே சுதந்திரம் கிடைக்குது. 50கள்ல இருந்தா இதெல்லாம் கிடைக்குது. சுரண்டதுக்கு அப்புறம் தான் சுதந்திரமே கிடைக்குது. அப்போ இதுல தலையெடுத்து இன்னைக்கு நம்பர் 1 4வது இடம் உள்ள வல்லரசுனா சகிச்சுக்க முடியாது. இது எப்படின்னா நீங்க சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு குடும்பம் ஆண்டாண்டு காலமா ஒரு ஃபேமிலியை வீட்டில் வேலைக்காரங்களா வச்சு அவங்கள சுரண்டி சுரண்டி பையன் படிக்க போறான். எதுக்கு படிக்கணும்? நம்ம இதுல ஒரு வேலை இருக்கு, போடு, உன் குடும்பத்துக்கு செலவுக்கு அவங்கள வந்து அட்வான்ஸ் கேட்கறாங்க அப்படியே. ஆனா அதுல இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல தப்பிச்சு வீட்டில் இருக்க 2 பசங்க படிச்சு ஒரு பெரிய நிறுவனத்தை வேலைக்கு சேர்ந்து அவன் முன்னெடுத்து அதுக்கப்புறம் அவன் சொந்தமா தொழில் தொடங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த ஃபேமிலிக்கு இணையா கூட இல்லை, 2வது 3வது இடத்துல வர்றான் அப்படின்னா இந்த குடும்பம் அந்த குடும்பத்தை எப்படி பார்ப்பான்? என் வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி இருந்தவன் இன்னைக்கு பாரு இந்த கோவம். இன்னைக்கு தாவேகா மேல கூட அந்த கோவம் திமுக போன்றவர் மேல இருக்குது. கண்டிப்பா. அப்போ இந்த மாதிரி பார்வை இருக்குல்ல, இது உலக நாடுகள் இந்தியா மேல இருக்கு. இன்னொன்னு வியாபாரம் பண்ணணும். வியாபாரம் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்ப வியாபாரம் மூலியமா அடிமையாக்கி வச்சிருக்காங்க. பங்குச்சந்தை டாலரைசேஷன்றாங்கல்ல, இன்னைக்கு டாலர் தான் ஆதிக்கம் பண்ணுது. இதெல்லாம் பேசினா பெரிய சப்ஜெக்ட். அப்போ இந்த விவகாரத்துக்கெல்லாம் ஒரு நாடு அடிமையாகணும்னா அந்த நாடு அடிமையாகாம நிமிர்ந்து நிற்குதுன்னா அது பெரிய விஷயம். நீங்க வார் வந்துச்சு, ஈரான் அமெரிக்கா, இது அந்த வாரே வேற நோக்கத்துக்கு தான். அந்த வாருடைய விளைவு முதல்ல அடி வாங்கினது பாகிஸ்தான். பெட்ரோல் விலை அப்படியே டபுள் ஆயிடுச்சு, 400 ரூபா. நம்ம ஊருக்கு பார்த்தா ஒரு 250 ரூபா இருக்கும். ஸ்ரீலங்கா சுத்தமா போச்சு. பல ஏசியன் யூரோப் கண்ட்ரிஸ். ஆனா இந்தியாவில வெறும் 7 ரூபா ஏறுது. அப்போ இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். நம்மகிட்ட அந்நிய செலவாணி இருக்கு. இப்ப கூட என்ன சொல்றாரு, தங்கம் வாங்காதீங்கன்றாரு. என்ன காரணம்னா தங்கம் வாங்கி வீட்டுல கொண்டு போய் சேமிச்சு வைக்கிறோம். நமக்கு என்ன பயனா, தங்கம் இருந்தா நாளைக்கு காசு ஆகலான்னு. ஆனால் தங்கத்தை வெளிநாடுகள் இருந்து வாங்கும் போது டாலரா கொடுக்குறோம். வாங்குற தங்கம் முதலீடா மாறுதுன்னா மாறல, போய் டம்ப் ஆகுது. அப்ப நம்ம அந்நிய செலவாணி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனாலதான் தங்கத்துல முதலீடு பண்ணுங்கன்றாங்க. நீங்க தங்கம் வாங்குற அளவுக்கு தங்கத்துல முதலீடு அந்த பத்திரங்கள்லாம் இருக்கு, பண்ணீங்கன்னா அந்த அந்த பண மதிப்பு ஏறி. இப்ப லேட்டஸ்டா ஒரு டிஜிட்டல் இது கொண்டு வந்துட்டாங்க. நீங்க 100 ரூபா கூட போடலாம், 1000 10,000 போட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு தங்கம். இப்போ நீங்க போடுற காசு ஒரு 10 மில்லிகிராம், அதாவது 100 கிராம்ல 0.1 கிராம், 0.1 கிராம் அளவுக்கு தான் உங்க பணம் நீங்க போட்டிருக்கீங்க. அந்த 0.1 கிராம் வந்து ஒரு மாசம் பொறுத்து அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஏறி இருக்குது அப்படின்னா அந்த காசு உங்களுக்கு உண்டு. ஆனா மக்களுக்கு என்ன பயம்னா, கவர்மெண்ட் நம்பி கொடுத்தா ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு ஒரு பயம். இந்த மாதிரி மனநிலை இன்னைக்கும் இருக்கு, எல்லார்ட்டையுமே இருக்கு. விழிப்புணர்வு இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு உள்ளுக்குள்ள வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இங்க ஒரு நிலையான அரசு இருந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொண்டு போனா அந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால்தான் என்ன வேணா பண்ணலாம். தனக்கு வேண்டிய அரசை உட்கார வைக்கலாம், தன்னுடைய ஒப்பந்தங்களை கையெழுத்திட வைக்கலாம், மற்ற நாடுகளோட அவங்க தொடர்பு இல்லாமல் பண்ணலாம், நம்மளை கையேந்த வைக்கலாம். இந்த மாதிரி பெரிய இது இருக்குது. அப்போ அதுக்கு உதவுவதற்காகத்தான் இந்த மாதிரி போராட்டங்களை தூண்டி விடுறது. அது இந்தியா போன்ற பெரிய நாட்டுல அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. நேபாளில் நடக்கும், ஸ்ரீலங்காவில் நடக்கும். இந்தியாவில் காக்ரோச் போராட்டம். இப்ப நீங்க இருக்கீங்க, நாளைக்கு நட்டுவாக்கிலி ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க வச்சுக்கீங்க. மூட்டை பூச்சி முன்னேற்ற கழகம் சொல்லி தனியா ஆரம்பிச்சிங்களா? மூட்டை பூச்சி முன்னேற்ற கழகம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க? இல்ல அது ரெடி பண்ணிருக்கோம். அது இன்னும் இல்ல, நீங்க ரெடியே பண்ணுங்க. பண்ணா கூட எவ்வளவு பேர் சேருவாங்கன்றீங்க? வந்துருவாங்க சார். எவ்வளவு? அது என்ன ஒரு 500,000 பேர். கண்டிப்பா 500,000, 2.5 கோடி இல்ல. 2.5 கோடி. அப்போ 1 லட்சம் பேர் கூட சேர மாட்டாங்க. ஏன் சேர மாட்டாங்க? ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா 1 கோடி பேர் கூட சேர்க்கலாம். பட் இன்னும் பிற வசதிகள். அப்போ உங்களை நீங்க முதல்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. இன்னைக்கு பல பேர் அந்த வேலை நடக்குது. கர்ப்பாம்பூச்சி முன்னேற்ற கழகத்துக்காக தமிழ்நாட்டுல கால் ஊனிட்டு இருக்காங்க. உளவுத்துறையும் ஐபியும் இதை கண்காணிச்சுட்டு இருக்கு. எப்படின்னா திருட்டுத்தனம் பண்ணவங்கலாம் ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா அவர்களை முதல்ல ப்ரொமோட் பண்றாங்க. இப்போ எதுல ப்ரொமோட் பண்ண முடியும்? யூடியூப் சேனல். இது மாதிரி அவங்களுடைய யூடியூப் சேனல்ல ப்ரொமோட் பண்ணா இப்ப பொதுமக்கள் மத்தியில பயங்கரமான ஆளு. அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்துல அவரை வச்சு அவர் ஏதோ ஒரு பிம்பத்தை உருவாக்க பாக்குறாங்க. கண்டிப்பாக அந்த பிம்பம் வந்து இளைஞர்கள் மத்தியில போய் சேரும். இளைஞர்களுக்கு மாற்றம்ன்றது எப்பவுமே விரும்பிட்டு இருப்பாங்க. அப்ப அதுல தப்பா சொல்றா ரைட்டா சொல்றா அதெல்லாம் கணக்கு இல்லை. ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துல ஒரு பாதிரியாரு
எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன்னு ஒரு 50-60 ஆமா பேரை தற்கொலை பண்ணி வச்சுக்கிட்டான். ஆமா சார். ஏன்னா போதனைகள் எப்படி இருந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ ஃபாலோ பண்ற ஒரு டீம் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க அரசியல் இது பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அரசுக்கு எதிரான போராட்டம்ன்ற மாதிரி கொண்டு போய் லாஸ்ட்ல இது கொண்டு வந்து இவங்க நோக்கத்தை நிறைவேற்றணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் எல்லாத்துலையும் நடந்தது. இதுதான் அண்ணா ஹசாரேவா நடந்தது. இதுதான் கெஜ்ரிவாலாக நடந்தது. கொஞ்ச நாள்லயே கெஜ்ரிவால் அம்பலப்பட்டு போனார். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒன்று நடந்துட்டு தான் இருக்கும். இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில நாட்டுடைய இதுக்கு பயன்படுவாங்க. இப்போ நீங்க இந்தியாவுக்குள்ளேயே ஒரு வகையான பிரிவினைவாதத்தை தூண்டுறது, இல்லாவிட்டால் அந்த வெளிநாடுகள்ல இருந்து வருகின்ற அந்த தீவிரவாத கருத்துக்களை இங்கே பரப்புறது, இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. அதுதான் அந்நிய நிதியா வர்றது. அதுக்கு ஒரு சட்டம் வந்திருக்குல்ல, எஃப்சிஆர். FCR. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நாட்டுல. அப்போ இது இந்த FCRA மூலியமா ஏற்கனவே வந்து பல அறநிலையங்கள் வந்து மிஷனரிஸ்க்கு NGOs வரக்கூடிய, ஏன்னா நான் வந்து ஒரு மிஷனரியில படிச்சவன் தான். திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்டல்ல கிட்டத்தட்ட 3 வருஷமா படிச்சிருக்கேன். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் வந்து வெளிநாட்டு ஃபண்டு தான் கண்டிப்பா வரும். அது மூலியமா தான் அவங்க இது பண்றாங்க. அந்த FCRA மூலியமா அந்த கல்வி நிறுவனங்களுக்கு உண்டான இதுவுமே தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? எஃப்சிஆரை பத்தி இவர்கள் தப்பான ஒரு விஷயத்த சட்டசபையிலே பேசுறாங்க. ம், ம். எஃப்சிஆரை வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ்லாம் எடுத்து பேசியிருந்தாங்கன்னா அன்னைக்கு கொண்டு வந்தது இந்திரா காந்தி 1976. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா நாடு ஒரு இக்கட்டான நிலைமையை நோக்கி போகும் பொழுது அன்னைக்கு ஓரளவுக்கு இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. இந்த வங்கிகள் பொது உடைமை, எல்ஐசி, எல்லா அரசு பொது நிறுவனங்கள் உருவாகுது, நவரத்தினங்கள் இந்த இதெல்லாம் உருவாக்குறாங்க. இது எல்லாமே மற்ற நாடுகளுக்கு வந்து பெரிய பிரச்சனை. இந்தியா தன்னிறைவை நோக்கி நகருது. அப்போ இல்லாத வேலைலாம் பண்ண அன்னைக்கு நீங்க பல்வேறு வகைகள்ல பணம் உள்ளக்க வந்தது, தீவிரவாதமாக பல இதுவாக வந்தது. அப்போ அதை தடுக்கிறதுக்கு எஃப்சிஆரை கொண்டு வராங்க. எஃப்சிஆரையே முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மிஷினரிஸ் உடைய சேவை அளப்பரியது. மிஷினரின்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு கல்வின்றது பெரும்பாலான ஏழை மக்கள் நடுத்தர மக்களுக்கு போய் சேர்ந்துருக்காரு. மிஷினரி, என்ஜிஓஸ், மத நிறுவனங்கள் இல்லை வேற ஏதாவது அறக்கட்டளைகள் இவங்களுக்கெல்லாம் நிதி வரதை எஃப்சிஆர் தடுக்கல. யார் வேணா நிதி வாங்கிக்கிங்க. நான் ஒரு கல்வி நடத்துகிறேன், நிதி வாங்குறேன், வாங்கிக்கிங்க. நான் மிஷினரி வச்சுருக்கேன், என் மதத்தை பரப்புறதுக்கு நிதி கொடுக்குறாங்க, வாங்கிக்கிங்க. நான் ஒரு பள்ளிவாசல் வச்சுருக்கேன், நான் ஒரு இஸ்லாமிய தொண்டு நிறுவனம், என் மதத்தை பரப்புறதுக்கு நான் நிதி வாங்குறேன், வாங்கிக்கிங்க. நான் இஸ்லாமிய மாணவர்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக கல்வி நிறுவனம் நடத்துகிறேன், வாங்கிக்கிங்க. நான் ஒரு கோயில், பெரிய கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு நிதி வருது, வாங்குறேன், வாங்கிக்கிங்க. நான் சுற்றுச்சூழலுக்கு நடத்திட்டு இருக்கிறேன், அதுக்காக நிதி வருது, என்னுடைய சேவையை பாராட்டி வாங்கிக்கிங்க. நான் வன பாதுகாப்புக்காக ஒரு இயக்கம் நடத்துகிறேன், அதுக்காக எனக்கு நிதி வருது, அது வன பாதுகாப்பு, வாங்கிக்கிங்க. தப்பே சொல்ல. இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா, நான் சுற்றுச்சூழலுக்காக நடத்துகிறேன், நான் அதுக்கு நிதி வாங்குறேன். இந்த சுற்றுச்சூழல் இந்த இதுக்காக நடத்துறது இயற்கையாக நடத்துறவன் நடத்திட்டு இருப்பான், அவ்வளோ சப்ஜெக்ட் வச்சுருப்பான். ஆனால் முறைகேடாக உள்ள நிதி வாங்கணும்னு நினைக்கிறவன் சுற்றுச்சூழல் நிறுவனம் ஒன்று ஒரு இது ஆரம்பித்து நடத்துவான். அவன் இவனை விட விளம்பரம் பண்ணுவான், பெரிய அளவில் பொதுமக்கள்லாம் இது பண்ணுற அளவுக்கு பண்ணுவான். பெரிய பெரிய நடிகைகள் அவங்களாம் வச்சு பேச வைப்பான். அதுங்களுக்கு என்னன்னு தெரியாது, கிட்ட வாங்கிட்டு தான் பேசிட்டு போவாங்க. அப்போ அந்த நிறுவனம் பெரிய நிறுவனம் பாரு. அப்புறம் வெளிநாட்டிலேருந்து அதுக்கு நிதி வரும், அதையும் எஃப்சிஆரே அனுமதிக்கும். ஆனால் அவங்க நோக்கம் என்ன? சுற்றுச்சூழலா? கிடையாது. இந்தியாவுக்குள்ள இதை இப்போ ஒரு உதாரணம், காக்ரோச் போராட்டம் வச்சுக்கிங்க. தமிழ்நாட்டில் காக்ரோச் போராட்டத்துக்கு உதவி பண்ணணும், அதுக்கு நேரடியாக பண்ண முடியாது. அப்போ இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் இந்த நிறுவனம் ஒரு பெரிய கட்டடத்தை ஏற்பாடு பண்ணி அவர்கள் போராடுறதுக்கான ஏற்பாடு, அவர்களுக்கு உணவு, மற்ற எல்லா வசதியும் பண்ணித்தரும். அப்புறம் இதுலேருந்து குழுக்களாக உருவாக்குறதுக்கு பண்ணித்தரும். அப்போது இங்கே தான் எஃப்சிஆர்ஏ வருது. நீ எதுக்கு வாங்கின? நான் சுற்றுச்சூழல் நடத்துகிறேன். என்ன நடத்திட்டு இருக்கேன்? எதுக்கு நிதி வாங்கின? அதுக்காக நடத்து. ஆனால் உன் நிதி என்ன பண்ண? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறதுக்கு நீ பண்ணுற. கரப்பாம்பூச்சி நேரடியாக நாங்கள் எங்கள் அரசியல் இயக்கத்துக்கு நிதி வாங்குறோன்னா அதை தடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது எதுக்கு நிதி வாங்குறியோ அதுக்கு பண்ணு. இதை விட்டுட்டு நீ வேற எதுக்கு பண்ணுறன்னா அது உங்களுடைய இதை ரத்து பண்ணுவாங்க, சொத்துக்கள் முடக்கப்படும். இது மேலோக்க பார்த்தா ஏங்க வாங்கினா ஒரு இது பண்ணணும்னு பண்ணக்கூடாதா, அதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் அது அப்படி அல்ல. இன்னைக்கு நான் பெரிய கோடீஸ்வரன், நான் பெரிய அரசியல்வாதி, நான் வந்து ஒரு 4000 கோடி ரூபா சம்பாதிச்சு வச்சுருக்கேன். ஆனால் பிளாக் மணி, நான் அதை ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதை என்ன பண்ணுறேன்? நான் 2 கல்வி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருப்பேன். அந்த கல்வி ட்ரஸ்ட்டுக்கு இந்த பணத்தை நான் துபாய்க்கோ சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சு அது ஹவாலா பணம் மாற்றப்பட்டு அதை ஒரு ஷெல் கம்பெனி என்னுடைய கல்வி நிறுவனத்துக்கு அனுப்பும். நான் கல்வி தந்தையாகவும் இருப்பேன், அரசியல்வாதியாகவும் இருப்பேன். என்னுடைய கல்வி நிறுவனத்துக்கு அந்த 4000 கோடி எல்லாம் போக ஒரு 3000 கோடி இங்கே வருதுன்னா
நான் இதை எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய அரசியல் இயக்கத்துக்கு மற்ற விஷயங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் நான் செலவு பண்ணுவேன். பிளாக்கை ஒயிட் ஆக்கி ஒயிட் இது பண்ணி நான் பண்ணுவேன். இது இல்லாமல் வேறு சில ஒரு மைன்ஸ் கான்ட்ராக்ட் எடுப்பேன், அதுக்கு ஒரு போடுவேன், வேறு சில விஷயங்களுக்கு போடுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது லீகலாக தான் இருக்கும். ஆமாம், நேராக அந்த கல்வி நிறுவனத்துக்கு வருது. ஆனால் இந்த மாதிரி செலவு பண்ணுறது அரசியல் இதுக்கு இல்லாட்டி ஒரு தீவிரவாத அமைப்பு என்கிட்ட வருது, எனக்கு இது மாதிரிலாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குது. நான் அதுட்டே நிறுவனத்தில் பணத்தையும் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அப்போது எதுக்கு நீங்கள் வாங்குறீங்க, எதுக்கு செலவு? இது இல்லாமல் உனக்கு பணம் எங்கேருந்து வந்தது, அது யார்? நீ நடத்துறதுக்கு தகுதியான ஆளா? நீ ஏன் இந்த நிதியை கல்வியே நடத்து? கேட்கவே மாட்டோம். இன்னும் 4 காலேஜ் கட்டி என்ன வேணா பண்ணு. ஆனால் இது சரி, 2000 3000 கோடி வந்துச்சு, கல்வி நிறுவனம் நடத்துகிறேன், நான் வந்து ஒரு 20-25 அப்பார்ட்மெண்ட்ஸு பில்டிங்னு கட்டுறேன். கேட்டால் எங்கள் நிறுவனத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃபீஸ்க்காக தேவை அப்படின்றேன். அதுலேயும் ஒரு இது கொண்டு வராங்க, 20% மேலே செலவு பண்ணுவாங்க. புரியுதா? எங்கெங்க லாக் பண்ணுமோ பண்ணுறாங்க. நீ எதுக்கு வாங்கினே அதுக்கு மேலே பண்ணு, அதை தாண்டி பண்ணாத. நாங்கள் தடுக்கல. நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறோம். முக்கியமாக இன்னைக்கு சுதந்திர தினம் கூட தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி.